வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்த கதைக்குள் இன்னொரு கதை இருக்கிறது. அதனால் இதை கவனமாக இங்கே கேட்க வேண்டும். ஒரு கைதியுடைய கடைசி ஆசை, அவருடைய கன்ஃபெஷன். கைதியுடைய கடைசி ஆசை எப்படி ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனை பிரட்டி போட்டது, அவருடைய கடைசி ஆசை எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது, அவருடைய கடைசி ஆசையை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் எப்படி பூர்த்தி செய்தார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே இந்த கதையில் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த கதை பல வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா வழியாக நீங்க படித்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல யூடியூப் சேனல்களும் இந்த கதையை வாசித்து வருகிறார்கள். ஸோ கதைக்குள்ள இருக்கக்கூடிய கதைக்குள் செல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த மெயின் ஸ்டோரி, முக்கியமான கதையை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாட்டில் இந்த நபர் வசித்து வருகிறார். அவருடைய நண்பருடன் 2 பேருமே தனியாக ரூம் எடுத்து தங்கி வருகிறார்கள். எந்த இடத்தில் அவர்கள் வேலை பார்க்கிறார்களோ அந்த இடத்தில் ஒரு அழகான பெண்மணி. அந்த பெண்ணுக்கும் இந்த நபருக்கும் ஒரு நட்பு வளர்கிறது. இவர் எடுத்து செல்லக்கூடிய அந்த டிஃபன் பாக்ஸ், அதிலிருந்து உணவை பரிமாறுகிறது. அல்ல 2 பேருமே மணிக்கணக்காக பேசுவது, இது எல்லாமே நடக்கிறது. இவர் திருமணமான ஒரு நபர். அந்த பெண்ணிற்கு திருமணம் ஆகவில்லை. இவருடன் இருக்கக்கூடிய நண்பர், அவருக்கு அந்த பெண் மீது ஒரு ஆசை. உனக்கிட்ட மட்டும் அந்த பொண்ணு பேசுது, என்கிட்ட பேசுறதெல்லாம் இல்லை, என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடு, உனக்கு தான் தெரியுமே, ஒரு இடத்துல தான் வேலை பார்க்குறோம். இல்லை இல்லை, உனக்கிட்ட பழகிற மாதிரி என்கிட்ட பழக மாட்டேங்கிறா, நீ கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா நானும் பழக ஆரம்பிப்பேன். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நீ வேணா தானா முயற்சி எடுத்து பேசிப்போம், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பு, இதை மட்டும் நீங்கள் கெடுத்துடாது. ஒரு சில மாதங்களுக்கு பின்பு இன்னும் ஆழமாகிறது இவருடைய நட்பு, 2 பேருடைய நட்பு. ஒரு நாள் மதியம், நாளைக்கு லீவு தானே, சண்டே, நான் உன்னுடைய வீட்டுக்கு வரவா? எங்களுடைய வீடு ரொம்ப சின்னம்மா, நாங்கள் பேச்சுலராக தங்குறோம், எப்படி நீ அங்கே வருவேன்? இல்லை இல்லை, நான் வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், என்னுடைய அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, நம்ம சாப்பிடலாம், கொஞ்சம் இன்னும் உட்காந்து பேசலாமே, ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த நபரும் ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு வருவதற்கு முன்பு வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. இந்த நபருடைய நண்பர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு போகுது, ஏன் வர்றா, இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் திடீர்னு அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா அந்த பொண்ணு வந்துடும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன் இல்லையா? இல்லை இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரின்னு அந்த நபர் போயிடுறாரு. இந்த பொண்ணு வர்றான். இந்த நபர் தனியாக இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில், என்ன சாப்பிட்றீங்க, ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வருவேன்? இல்லை இல்லை வேண்டாம். இல்லை இல்லை, நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றேன், கடை பக்கத்தில் தான். இவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ஒரு 40-45 நிமிஷம் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் தனியாக தான் இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய சடலம் ரத்த வெள்ளத்தில் அந்த பெண் பெட்டில் கிடக்கு. ஒன்றுமே புரியலை. அங்கே போய் பெண்ணை தொட்டு பார்க்கும்போது உயிரெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் அவருடைய நண்பர், வெளியில் போன நண்பர் வந்துடுறாரு. வந்த உடனே கூச்சம், என்ன பண்ண நீ இந்த பொண்ணை? அவருடைய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் வருகிறாங்க. வந்த உடனே போலீஸ்க்கு ஃபோன் போகுது. போலீஸார்களும் வந்து அந்த டெட் பாடியை ஆட்டோ பயோப்சிக்கு அனுப்பிடுறாங்க. பயோப்சி ரிப்போர்ட்டில் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயம் வருது. அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் தண்ணி கொடுத்த ரோட்டாவாக இருக்கட்டும், அல்ல மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையுமே இந்த நபருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இப்போ போலீஸ் இவரை கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே விசாரிக்கும் போது, நான் இந்த கொலையை செய்யலைன்னு சொன்னால் கூட எல்லா எவிடன்ஸுமே இவருக்கு எதிராக தான் இருக்குது. அங்கே வேறு யாருமே கிடையாது, அந்த பொண்ணு இவரும் தான் இருந்திருக்காங்க. ஏன் நீ வெளியில் போன 45 நிமிஷம் கழிச்சு ஏன் வந்த, எல்லாமே கேட்கும்போது எந்த விதமான பதிலும் இவர்கிட்ட கிடையாது. இப்போது கீழ்கோர்ட்டில் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. அடுத்த மனுவை போடுறாங்க சுப்ரீம் கோர்ட். அங்கேயும் இவருக்கு மரண தண்டனை கிடைக்கல. எந்த விதமான மரிசியும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. ஒரு நாள் இவருடைய தூக்கு தண்டனை அந்த தேதி வந்தது. சோகத்தில் உட்கார்ந்துருக்காரு இந்த நபர்.
அந்த ஜெயில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நீ ரொம்ப நல்லா நடந்துக்கின, அதனால நான் கேட்குறேன். ஆனா உன்னுடைய கடைசி ஆசைய மட்டும் சொன்னேன்னா, அத நாங்க பூர்த்தி செய்கிறோம். இதுவரை நீ அந்த கொலைய பற்றி எதுவும் என்கிட்ட பேசல. நான் சொன்னா நீங்க செய்வீங்க ராசா. சரி செய்றோம். நீ சொல்லு என்ன கடைசி ஆசை? ஒரே ஒரு நைட் என்னுடைய மனைவியுடன் நான் இருக்க ஆசைப்படுறேன். நாளை காலையில எனக்கு நீங்க தூக்கு போட்டுருவீங்க. ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு இரவு மட்டும் என்னுடைய மனைவியுடன் நான் சந்தோஷமா இருக்கேன். 2 நாள் கழிச்சு தூக்கு தண்டனை. இப்ப இந்த விஷயத்த கேட்கிறேன். சரி, இந்த ஆஃபீஸர் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடம் இந்த விஷயத்த எடுத்து வைக்கிறார். இந்த மாரி அந்த கைதி ஒரு கடைசி ஆசைய சொல்லியிருக்கார். சரி, கைதியோடைய ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நல்லா நடந்திருக்காரு. ரொம்பவே ஒரு சாந்த சுபாவமான ஒரு நபர். என்ன பண்றது? இந்த மாரி ஆசையெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கடைசியில அந்த பெண்ணுடன் ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா, கொலை செஞ்சுட்டாருன்னா, இல்ல ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல சார், அதற்கான பொறுப்ப நான் எடுத்துக்கிறோம். பட் இந்த ஆசைய கொஞ்சம் பூர்த்தி செய்ய பார்க்கலாமே. சரின்னு ஒரு ஒப்புதலுக்கு வர்றாங்க போலீஸ் அதிகாரிகள். இவருடைய மனைவிக்கு தகவல் போகுது. மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. அழுகிறதா, சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல. என்னுடைய கணவருடைய கடைசி ஆசை. அட்லீஸ்ட் இதாவது எனக்கு நீங்க குடுத்தீங்களே. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து பார்க்கும்போது 5 நிமிஷம், 10 நிமிஷத்துலயே என்ன நீங்க விரட்டி அடிச்சிடுவீங்க. சரி. இப்ப அந்த போலீஸ் அதிகாரியுடைய அந்த ஆஃபீஸ் அறையே சரி பார்க்கிறார். அங்கங்க எல்லாமே சரி பார்க்கப்படுது. சிறைக்குள்ளேயே நீங்க வந்து சந்திக்கலாம் ஒரு நைட். இப்ப எப்படி அனுமதி குடுக்கலாம்? சிசிடிவி கேமரா, கணவர், மனைவி எப்படி வேணாலும் இருப்பார்கள். அதையெல்லாம் நம்ம போட்டு காட்ட முடியாது. கேமராலாம் வைக்க முடியாது. அப்ப இன்னொரு ஐடியா வருது. சரி, ஒரு மைக் அங்க ஃபிட் பண்ணிடலாம். இவங்க என்ன பேசுறாங்க? அதையாவது விட்டு கேட்கலாம். அப்படி ஏதாவது தவறா நடந்துச்சுன்னா, டப்புன்னு உடைச்சிட்டு உள்ள போய் அந்த பெண்ண காப்பாத்திரலாம். இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்காங்க. இந்த பொண்ணு உள்ள வர்றாங்க, மனைவி. இந்த கைதிய சிறையிலிருந்து எடுத்து அந்த அறைக்கு அனுப்புறாங்க. 2 பேரும் என்ன பேசுறாங்க எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கு போலீஸ் வெளியில. பார்த்த உடனே 2 பேரும் கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அந்த சத்தமெல்லாம் வருது. அப்போ ரொம்ப நேரம் இங்க, அங்க எப்படி இருக்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? உன்னுடைய அப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? என்னுடைய அப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? அது, இது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ஒரு இரவு ஒரு 1 மணி இருக்கும். அந்த மனைவி முதல் கேள்வி கேட்கிறா. எல்லாத்தையுமே நீ பேசுன. ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரியணும். உண்மைய மட்டும் தான் நீங்க இன்னைக்கு பேசணும். ஏன்னா நாளைக்கு இதுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே சந்திக்க முடியாது. நாளைக்கு உங்களோட என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நீங்க உண்மைய மட்டும் பேசுங்க. சரி கேளுங்க. உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு? அத பத்தி பேசுங்க. எப்படி அந்த கொலைக்கு நீங்க ஆளானீங்க? இன்னைக்கு என்னுடைய கடைசி நாள், கடைசி இரவு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல விடிஞ்சிரும். நீயும் வீட்டுக்கு போயிருவ. என்னை தூக்குல மாட்டிக்குவாங்க. ஆனால் இதற்கப்புறமும் நான் வந்து உண்மைய மறைக்கக்கூடாது. நீ என்னுடைய மனைவி. நான் உன்னை மட்டும் தான் காதலிச்சேன். உன்னை மட்டும் தான் தொட்டேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியூருக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல தான் என்னுடைய வேலை பார்த்த பெண் இந்த பெண். எங்களுடைய நட்பு ரொம்ப ஆழமாக போச்சு. ஆனால் அது வெறும் நட்பு மட்டும்தான். எந்த விதமான காதல், அந்த மாதிரி ரொமான்டிக் டேட் எல்லாம் நாங்க செய்யல. ஒரு சின்ன விரல் கூட அந்த பெண் மீது எனக்கு படல. அந்த பெண்ணும் அப்படித்தான் இருந்தார். ஒரு நல்ல நட்பை கொச்சப்படுத்தி வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த நான் கோர்ட்ல போய் சொன்னேன், ஏற்றுக்கல. இந்த விஷயத்த நான் போலீஸ்ல போய் சொன்னேன், ஏற்றுக்கொள்ள. இந்த விஷயத்த உனக்கிட்டே வந்து சொன்னேன், நீயும் அதை ஒத்துக்கல. அதனால நானும் விட்டுட்டேன். சரி பரவாயில்ல. இதுதான் என்னோட விதின்னு நான் அந்த விதியை எடுத்துக்கிட்டேன். சரி, என்ன நடந்துச்சு? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ நம்ப மாட்டே எனக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய மனைவி நீயாவது இதை கேட்ப, நீயாவது இதை புரிஞ்சு கொள்வே என்கிற ஒரு ஆசையில தான் நான் சொல்றேன். நீ நம்பினாலும் நம்பாம போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை நீ கேளு ஒரு வாட்டி. சரி, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு இந்த மாதிரி மதியானம் என் வீட்டுக்கு இந்த பெண் வந்தாள்.
வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நான் வெளியில் போயிட்டு வந்தேன். 45 நிமிஷத்துக்கு அப்புறம் வரும்போது இந்த பெண் சடலமாக கடந்தது நான் பார்த்தேன். நான் தான் அந்த தண்ணி கொடுத்தேன். அந்த கிளாஸில் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தது. வீட்டில் எங்கெங்கெல்லாம் நான் தொடச்சனோ எல்லாமே அந்த என்னுடைய பொருள் தான். அந்த பொண்ணு வரும்போது அந்த பேக்கெல்லாம் நான் தான் பிடிச்சி கீழே வச்சேன். ஸோ அது எல்லாமே என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். ஆனால் கொலை மட்டும் நான் செய்யலை. அந்த பொண்ணை நான் கொலை ஏன் செய்வேன்? எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்போ யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? எனக்கு சொல்கிறதா சொல்ல வேண்டாமான்னு புரியலம்மா. என்னுடைய பள்ளி காலத்தின் நண்பன் தான் என்னோட தங்கியிருந்தான் ரூம்மேட்டாக. அவன் மேலே சந்தேகமும் பட எந்த அனுபவமே இல்லை. ஏன்னா அவன் ஒரு சுல்லான கூட கொள்ள மாட்டான். ரொம்பவே அமைதியான நல்ல பையன். ஆனால் அவனை தாண்டி வேறு யாருமே அங்கே இல்லை. சரி, நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு, என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதுமா, விட்டுரு, பரவாயில்ல. ஆனால் நான் இந்த கொலையை செய்யலைங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு போதும். இதை தாண்டி எனக்கு எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய உடலை பார்த்துக்க, குழந்தைகளை பார்த்துக்க, பெற்றோர்களை பார்த்துக்க. நான் எதுவுமே செய்யலை, ஆனாலும் என்ன நீ மன்னிச்சுடு. அடுத்த நாள் காலையில் அந்த மணி நேரம் வந்த உடனே அந்த பெண்ணை வெளியில் வர சொல்கிறாங்க. அப்படி அழுகிறாங்க. 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் தூக்கு தண்டனை. இப்போது விட்டு கேட்டுட்டு இருந்த அதிகாரிகள் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அந்த இடத்துல மைக் வச்சுருந்தது இவங்களுக்கு தெரியாது. உண்மையை தான் பேசியிருக்காப்புல, உண்மை இதுதான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு அப்பாவியை தூக்கில் போட போகிறோமேங்கிற ஒரு உறுத்தல். உடனடியாக அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் போகுது. இந்த மாதிரி எங்கள்கிட்ட டேப் ரெக்கார்டிங் இருக்குது, இவங்க 2 பேருமே பேசுனது, இந்த நபர் கொலை செய்யலைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் தொடங்கணும். உடனடியாக நீங்கள் கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க, ஒரு எமர்ஜென்சி கோர்ட் உட்காரணும். இந்த மரண தண்டனையை கொஞ்ச நாட்கள் ஒத்தி வைப்பதற்காக அந்த வேலை நீங்கள் பாருங்கள் சார். ஒரு அப்பாவியை மட்டும் நம்ம தூக்கில் போடக்கூடாது. அப்படியே எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்பீடில் எல்லாருமே தகவல் கொடுக்குறாங்க. ஒரு கோர்ட் உட்காருது. கோர்ட் மெஜிஸ்ட்ரேட்டுடைய வீட்டிலே அந்த கோர்ட் உட்காருது. இவருடைய இந்த தூக்கு தண்டனையை ஒரு சில நாட்களுக்கு தள்ளி வைக்கிறாங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை அந்த விசாரணை நடக்கும்போது அவருடைய நண்பர் தான் கொலைகாரன் என்கிற ஒரு விஷயம் தெரியுது. பொறாமையில் அந்த பெண்ணை கொன்று விட்டான் என்கிற விஷயம். இப்போ அவரை கைது செய்து இவரை விடுவிக்கிறார்கள். சந்தோஷமாக தன்னுடைய மனைவி குடும்பத்துடன் இவர் போய் சேருகிறார். அந்த நபர் மீது இப்போ வழக்கு நடந்துட்டுருக்கு. என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ கதைக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கதை ட்விஸ்ட். இந்த கதை பல யூடியூப் சேனல்களில் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. பல வாட்ஸ்அப் செய்திகள் வழியாகவும் வந்து கொண்டிருக்கு. இந்த கதையை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக சோஷியல் மீடியாவில் சுற்றி வருகிறது. இந்த கதைக்கான உண்மையை நாங்களும் அலசி பார்த்தோம். எங்கே நடந்தது, எந்த நாட்டில் நடந்தது. சில பேர் ஜெயப்பூர்னு சொல்கிறாங்க, அலகாபாத்னு சொல்கிறாங்க, அலிகட்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே பல நகரங்களை வைத்து குஜராத்தில் ஒரு சில இடங்கள், வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு பேரில், வெவ்வேறு மோனா, ராஜ் பேரெல்லாம் வச்சுருக்காங்க. பட் இதை அலசி ஆராயும் போது எங்களுக்கு தெரிந்த அந்த உண்மை, இந்த கதை யாரோ ஒரு நபருடைய மூளையால் உருவாக்கப்பட்ட ஒரு கதை, சித்தரிக்கப்பட்ட கதை, உண்மை கிடையாது. இந்த கதையை எதற்காக நான் உங்கள்கிட்ட எடுத்து வந்தேன்? சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பல்வேறு கதைகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை உண்மைதானா என்று அலசி பார்க்கும்போது அது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரிய வரும்போது ஒரு ப்ரொபகண்டா, ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம் எல்லாமே வருது. ஸோ இந்த கதைக்கான உண்மைத்தன்மை எதுவுமே கிடையாது. யாரோ ஒரு நபர் அவருடைய கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு கதை, ஒரு நபருடைய பிரெயின் சைல்டுன்னு நீங்கள் சொல்லலாம். இதுதான் இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய ட்விஸ்ட். அதாவது எங்கேயுமே இது உண்மையாக நடந்த கதை கிடையாது. இதே போன்ற பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் உங்களுக்கு முன்பு நாங்கள் தொடர்ந்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்த்து ரசித்து வருகிறீர்கள்.
இதே போன்ற இன்னொரு கதையுடன் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.